ஹார்ட் அட்டாக் சொல்றது வந்து உங்களுக்கு ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை. முன்னாடி பேசும்போது ஹார்ட்டுக்கு பிளட் வந்து போகுது, நிறைய பிளட் சப்ளை போகுது, ஹார்ட்டுக்கு சுற்றி பிளட் இருக்கு. அதில் ஏதாவது ஒரு ரத்த குழாய் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா, கொலஸ்ட்ரால் பிளாக் அதெல்லாம் சொல்லுவாங்க, கொழுப்பு வந்து பிளாக் ஆகிடுச்சுன்னா பெயின் ஸ்டார்ட் ஆகும் ஹார்ட்டுக்கு. அது பேர் ஆன்ஜைனா. அந்த பெயின் வந்து லேசாக ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு வந்து வயர்லெஸ் இந்த பகுதியில் ஸ்டார்ட் ஆகும். நெஞ்சு கரைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி சில பேருக்கு அது அப்படியே அது இன்னும் வேர்ஸ் ஆக ஹார்ட்டோட இந்த மசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக என்ன ஆகுனா பெயின் வந்து அப்படியே கை பகுதிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த பகுதி ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு பாரமாக இருக்கும். இப்படி வந்து கல்லை தூக்கி நெஞ்சில் வச்ச மாதிரி இருக்கும், பாரமாக இருக்கும். ஓகே, பெரிய கல் நெஞ்சில் இருக்கிற இப்படி பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பெயின் ஆகும். அதே வேர்த்து கொட்டும் அப்படின்னு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரசன்டேஷன். இதெல்லாம் சில டைம் செகண்ட்ஸில் நடக்கலாம், சில டைம் வந்து 1 மணி நேரமாக நடக்கலாம். சில பேருக்கு போன நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், காலையில் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமான இருக்கும். ஆனால் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உடனே போய் இசிஜி பண்ணிக்கணும். அந்த டவுட் அந்த கிளியர் பண்ணணும்னா இசிஜி எடுத்து அந்த சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது உங்கள் ஹார்ட் வந்து பிளாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அந்த மசில் சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஹார்ட் டைம் இஸ் மசில் அந்த டைமில். ஓகே, அதான் நீங்கள் அது பேர் ரெடி இது பண்ணணும். ஸ்வெட்டிங் இருக்கு, எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்லை. சில பேருக்கு ஸ்வெட்டிங் இருக்கும், சில பேர் ஸ்வெட்டிங் இருக்காது. இட்ஸ் நாட் எ ஃபிக்ஸ்ட் எல்லாருக்கும் இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேருக்கு நான் வேற பெயின் கூட பார்த்துருக்கேன், முதுகு முன்னாடி பெயின் பார்த்துருக்கேன், அது ஹார்ட் அட்டாக். சில பேருக்கு கண் பெயின் பார்த்துருக்கேன், கண் துடிச்சிட்டு அது ஹார்ட் அட்டாக். ஸோ எனக்கு தெரியாது, அது ஒன்லி வந்து நம்ம போய் ஹாஸ்பிட்டல் இசிஜி எடுக்கும் போது தான் தெரியும் வித்தியாசங்கள். ஓகே, நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி பெயின் இருக்குதுன்னா ஆம்புலன்ஸ் நீங்கள் கால் பண்ணலாம், ஆர் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் யாராவது சொல்லுங்க, காரில் உட்காந்துங்க நான் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஹாஸ்பிட்டல் போகணும். அது விஷயம். ஓகே, நீங்கள் வந்து இப்போ கிளினிக்கில் போனீங்க, சின்ன ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா வந்து அப்புறம் அங்கேருந்து அடுத்தது அவங்க வேற எங்கே போக சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு பக்கத்து எது ஹார்ட் சென்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஏரியாவில். ஓகே, எனக்கு தெரியாது கொடுங்கையில் எப்படி இருக்கும். உங்களுக்கு இது பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேவிடின்னு சொல்லுங்களா? கேவிடி. ஓகே, இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது? 1 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க ஆட்டோலேயே. 24 hours ஹாஸ்பிட்டல். ஓகே, ஃபைன். ஸோ அங்கே போனால் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஓரளவு வந்து அவங்க இந்த இசிஜியில் எடுத்து பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணலாம். என்ன பண்ணனா, ஃபார்மசியில் கேட்டிங்கன்னா 300 கிராமுக்கு 300 மில்லிகிராம்ஸ். ஓகே, 300 மில்லிகிராமுக்கு ஒரு டேப்லெட்டில் வரும் ஆஸ்பிரின். இது வந்து இந்த ஈனோ அந்த மாதிரிலாம் அந்த கரைஞ்சி போகிற மாதிரி டேப்லெட்டே இருக்கும். கரைஞ்சி போகிற மாதிரி டேப்லெட் இருந்துச்சுன்னா நாக்கு கடியில் நீங்கள் வச்சிடலாம். 300 கிராம் டேப்லெட்டு, 300 மில்லிகிராம் டேப்லெட்டு நாக்கு கடியில். உடனே அந்த டைம் அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது வச்சுக்கிங்கன்னா அது வந்து ஹார்ட் அட்டாக் இன்னும் வேர்ஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஆஸ்பிரின் என்ன பண்ணால் பிளட் வந்து தண்ணி மாதிரி ஆக்கிடும் கொஞ்சம். ஓகே, டைல்யூஷன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து அந்த கிளாட் ஆகாது. கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் வந்து வலி உங்களுக்கு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். தண்ணி மாதிரி கொஞ்சம் பிளட் மூவ் ஆச்சுன்னா அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்காது, கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதில் ஆஸ்பிரின் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலே அதான் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு. அதை நீங்கள் இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறது பெட்டர். உங்களுக்கு அந்த 300 மில்லிகிராம் டேப்லெட் கிடைக்கல அப்படின்னா 75 மில்லிகிராம் டேப்லெட் எல்லா ஹார்மசிலும் இருக்கும், சீப்பான டேப்லெட் தான். அதனால நீங்கள் எல்லாருமே ஆஸ்பிரின் வச்சுக்கணும். பார்க்கல அந்த நெஞ்சு வந்து பயங்கர வலி பார்த்தா உடனே அது வந்து டாக்டர் போட்டு பண்ண அது பெயினையும் கொஞ்சம் கம்மி பண்ணும், பிளட்டையும் க்ளீன் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோ நம்ம பண்ண முடியும். இதுக்கு மேலே உள்ளது அவங்க தான் வந்து பார்த்துட்டு என்ன பண்ண முடியும், ஹார்ட்ல எங்கே பிளாக் இருக்குது, அந்த பிளாக் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் செக் பண்ண விஷயம் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி இந்த கசாயம் குடிச்சா அவ்வளோ பிளாக் போயிடும், இந்த மாதிரி பண்ணாது போயிடும். இதெல்லாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஹார்ட் கொஞ்சமா செத்துக்கணும். ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்களே ஹெல்ப் பண்ண சொன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு புரியுது, சில பேர் இது பண்றாங்க, மக்கள்லாம் பயப்படுறாங்க, ஏமாத்துறாங்க, நீங்க நிறைய காசு பண்ணுறது கேட்குறாங்க, எனக்கு புரியுது. அதெல்லாம் ஒரு சைடு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த ஹார்ட் இந்த சம்மந்தப்பட்ட பேசும்போது அந்த பிளாக் வந்து அந்த பிளாக் ரிமூவ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த பெயின் ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால அந்த பிளாக் நீங்க சம்ஹவ் அதை ரிமூவ் பண்ணணும். ஸ்டென்ட் போட்டு ரிமூவ் பண்ணணும், அது அந்த கிளாட் ரிமூவ் பண்ணணும். ஆர் கேப்லேஜ் சொல்லுவாங்க, சில டைம் வந்து ஃபுல் வெசல் எடுத்துட்டு சர்ஜரி மாதிரி பண்ணி அதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க எப்படி எந்த கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி. ஓகே, இன்ஷால்லா அந்த மாதிரி பண்ணலாம். தெரியல. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போனது கூட உங்களுக்கு தெரியாது. சில பேர் நைட்லேயே வந்திருக்கும், நைட்ல வந்து 2 மணி நேரமா பயங்கரமா அப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. காலையில பார்த்தா அவங்க ஓகே நார்மல் ஆயிடுவாங்க. சரி, இப்போ நைட்ல ஃபுல்லாக தூங்க முடியலப்பா, நைட்டு ஃபுல்லாக வந்து மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த டைம் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அது கொஞ்சம் செட்டில் இருக்கும்.
அந்த மசில் பெரிய வெசலா இருந்திருக்காது, பெரிய ஆர்டரியா இருக்காது, ஏதோ ஒரு ஆர்டரியில வந்து மாட்டி அந்த 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 பகுதி ஹார்ட்டுடைய அந்த பகுதி வந்து டெத் இருக்கும், இல்லை அந்த பிளாக் ஆகி பிளட் சப்ளை எல்லாம் டெட்டே இருக்கும். ஹார்ட்டுக்கு மிச்ச பகுதி என்ன பண்ணும், இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். எந்த பகுதி போயிடுச்சு அது நான் உனக்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்ய சொல்லி இதை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, நீ அங்கே போய் செக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பகுதி ஒர்க்லேயே பண்ண ஒர்க் ஆகாம இருக்கும். அதான் ஹார்ட் வீக்காக இருக்கும். நாள் படையில என்ன ஆகுனா அந்த ஹார்ட்டால முடியாது. ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் பண்ணும் அது. அதுக்கப்புறம் அதுக்கான பவர் இருக்காது பண்ணுறதுக்கு பாடிக்கு. அதனால நீங்கள் செக் அப்புறம் கொஞ்சமாக ப்ராப்ளம். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு டவுட் இருந்தாலே லேசாக ஃபீல் ஆகுது ஏதோ அப்படின்னாலும் ஒரு இசிஜி பண்ணுறது ஒன்றுமே இல்லை. இசிஜி ஒரு சாதாரண டெஸ்ட் தான். ஓகே, ஹார்ட் டெஸ்ட்டை போட்டு கிளியராக தெரிஞ்சிடும், அவ்வளோதான். அது நீங்கள் அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக நினச்சி விடாது, பரவாயில்ல பார்த்துக்கலாம், இதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னு நினச்சி விட்றாது. ஏன்னா அப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி அப்புறமா போனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. டெத் ஆகிடுச்சு, ஹார்ட்டோட மசில் செத்து போனதுக்கப்புறம் ஒன்று பண்ண முடியும். ஸ்ட்ரோக் மாதிரி ஒன்ஸ் ஸ்ட்ரோக் ஆகி பக்காவாக வந்துடுச்சுன்னா அந்த டைம் 3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த கிளாட்டை இதை பண்ணலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்ட். காமனாக 3 ஆர்டரியில பிளாக் ஆகிருக்கு. லெஃப்ட் வந்து ரைட்ல இருக்கு, அப்புறம் பின்னாடி இருந்தவங்க லெஃப்ட் ரைட் தான் 2 மெயின். அதில் நிறைய பிளாக், 3 பிளாக் இருக்கலாம், 4 பிளாக் இருக்கலாம், 5 பிளாக் பார்த்துருக்கேன். ஓகே, 5 வெசல்லையும் பிளாக் ஆகிறது பார்த்துருக்கேன். ஓகே, அப்படின்னு சான்ஸ் இருக்கு. ஸோ பிளாக் ஆகிறது பொறுத்து இருக்கு, நமக்கு தெரியும், அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். அந்த பிளாக் வந்து சில டைம் இசிஜிலே தெரியும், சில டைம் வந்து ஆன்ஜியோ பண்ணி அந்த டெஸ்ட் போடும்போது அவங்களுக்கு டை மாதிரி போடுவாங்க உடம்புக்குள்ள. இந்த கை வழியாக தொட வழியாக டை போட்டு அந்த டை வந்து அப்படி பிளட்டுக்கு போகும். பிளட்டு போகும், அந்த எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த இடத்துல போகாது. அதை தெரிஞ்சிடும் ஸ்க்ரீனில் பார்க்கும், அவங்க மட்டும் போக மாட்டேங்குது. டை பிளாக் ஆகுது அப்படியே தெரியும் ஸ்க்ரீனில். ஆன்ஜியோ பண்ணும் போதே அந்த டைம்லேயே அவங்க ஸ்டென்ட்டும் போட்டுருவாங்க ஒரே டைம். இதுக்கு 2 டைம் தனித்தனியாக பண்ணுறாங்க. ஆன்ஜியோ போட்டு பிளாக் இருக்குதுன்னா அந்த டைம்லேயே வந்து பலூன் மாதிரி உள்ள போட்டு அந்த பலூன் வந்து அப்படி விரிச்சிருவாங்க. ரிலீஸ் பண்ணால் அது வந்து அந்த பிளாக் ரிலீஸ் ஆகிடும். நல்லா தூங்கினாங்க ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ். தூக்கம் மட்டும் கிடையாது, தூக்கம் நல்ல முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்றது தூக்கம், சாப்பாடு, உங்களோட வேற நிறைய ஆக்டிவிட்டிஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அப்படியே யாருக்குமே சொல்ல முடியாது. இப்போ எல்லா வயசுலயும் வருது, 30 வயசுலயும் வருது, 40 எல்லா ஏஜ்லயும் வருது. அதனால கண்டுபிடிக்க நிறைய பேர் அப்படியே இறந்துருப்பாங்க, அவ்வளோதான். கரெக்ட். எரிச்சல், அதான் சொல்லுங்க, நெஞ்சு எரிச்சல், கேஸ்ட்ரிக் இருக்கு, நெஞ்சு கறிக்கலாம். அது வந்து நீங்க நெஞ்சு கறிக்கிறது வந்து உங்களுக்கு அதான் அது வித்தியாசம் தெரியலன்னு நீங்க போய் செக் பண்ணுங்க. ஓகே, ஆனா வந்து நெஞ்சு கறிப்பு தான் ப்ராப்பரா தெரியும்னா அது வேற விஷயம். அது நீங்க வந்து சாஃப்ட் அண்ட் டைட் சாப்பிடணும், பால் அது மாதிரி குடிக்கணும். அந்த மாதிரி ஜஸ்ட் காரமான விஷயங்கள் இருக்கக்கூடாது, எண்ணெய் பொருட்கள் சாப்பிட்டு கம்மி பண்ணணும். இதெல்லாம் வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு தனி டாபிக் கேஸ்ட்ரைட்டிஸ் பத்தி. ஹார்ட்டுக்கு இல்லை, அதுக்கும் ஹார்ட்டுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா 2 ஒரே பகுதியில் இருக்கு, 2 ஒரே மாதிரி தான் இருக்கும் வலி. சில டைம் 2 கன்ஃபியூஷன் இருக்கும். ஆமாம், கேஸ்ட்ரிக் பெயின் அண்ட் செஸ்ட் பெயின் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதனால அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி எடுத்தால் தான் தெரியும் வித்தியாசம். லெஃப்ட் தான், மோஸ்ட் லெஃப்ட் சைடு தான் இருக்கும். அந்த பிளாக், அந்த இது இருக்குல்ல, கொழுப்பு வந்து பிளாக் ஆகுது. எதுக்கு கொழுப்பு வருது, எதுக்கு பிளாக் ஆகுது, யாருக்கு ஆகலைன்னு சொல்றது அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தா மட்டன் அடிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி வந்து எல்லா டைம் பீஃப் தான் சாப்பிடுவாங்க வச்சுங்களேன், ஒன்றுமே ஆகாது. 60-70 வயசுக்கு ஜாலியாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து 40 வயசு தான் இருக்கும், எல்லாம் நல்ல காய்கறி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, பைக்கில் திரும்பி ஹார்ட் அட்டாக் வந்துருவாரு. அது நம்ம இது சாப்பிட்டனால வந்துருது அப்படின்னு 100% சொல்ல முடியாது. அது உடம்பு ஒரு இது ஜெனட்டிக்ஸும் இருக்காது. உங்களுடைய உடம்பு வந்து எப்படி அது ரெஸ்பாண்ட் பண்ணுறது தெரியாது, நிறைய ரீசன். ஆனால் ஜென்ரலாக ஹெல்த்தி சாப்பாடு சாப்பிடலாம், கொழுப்பு கம்மி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லது தான், ஜென்ரலான விஷயங்கள். எக்ஸசைஸ் ஓரளவு நீங்கள் ஒரு ரொம்ப செடென்டரி லைஃப் இருக்கக்கூடாது. வந்து ஒரே இடத்துல உட்காந்து எப்போ பார்த்தாலும் வந்து மூவ்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே உட்காந்திங்கன்னா கூட அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. ஒரு மூவ்மெண்ட் இருந்துட்டு இருக்கணும் ஹார்ட்டுக்கு, பாடிக்கு. ஓகே, வாக்கிங் ஏதாவது பண்ணி டெய்லி வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். சுகர் இருந்தாலும் வரும், சுகர் இருந்தாலும் அது வர சான்ஸ் அதிகம்.